எங்களுடைய அப்பா இருந்த அப்பா வந்து ஆமிக்காக செல்லாடுத்தாங்க ஏங்கி செத்து கதைக்க மாட்டீங்க கோவமா என்னோட சாப்பிட்டீங்களா அப்பா come on drop on இந்த drop on வணக்கம் நண்பர்களே. புனிதமான இந்த ரமலான் மாதத்துல நாங்க ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கோம். இங்க நாங்க பார்த்த காட்சிகள் எங்க நெஞ்சையே ஒதுக்கிடுச்சு. ஒரு பக்கம் மனநலம் பாதிக்கப்பட்ட அக்கா, அவங்களை எப்படி காப்பாற்றுவது தெரியாம கண்ணீரோட நிக்கிற ஒரு தங்கை. வறுமையும் நோயும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை எவ்வளவு வாட்டும் என்பதற்கு இவங்கதான் சாட்சி. ஆனா இந்த சூழ்நிலையிலையும் மனிதாபிமானம் சாகல. புத்தளத்துல இருக்கிற எமது நண்பர்கள் மூலமா கிடைச்ச இந்த உதவியை இவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அந்த நெகிழ்ச்சியான தருணங்களைத்தான் இந்த வீடியோவுல நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு தானே அதுபடி சொல்லலாம். தங்கட வீட்டுல இப்படி வந்தா அப்படி அங்கே கடவுளை தேவையில்லை கும்பிட்டு கொண்டு இருக்கிறது அம்மா போட்டு வந்து பார்த்தா தேவையான கேட்டெல்லாம் போட்டு எங்களையெல்லாம் பார்த்து கோவிலாம் ஆக்கிட்டு கிளம்பி போக நடந்து போக விழுந்து வந்து குளிச்சியாக போடுறான் ஒரு தலைச்சு மாதிரி வந்து போடுறான் நான் போடுறேன் ஏழாவது மாதிரி துடி 2 பேருமா பிடிக்கும். கிளம்பி விழுந்து போவோம் அப்போ நாங்கள் குளிச்ச பார்க்கலாம் நான் தான் கொண்டு பார்த்தேன் விழுப்பிட்டு வச்சாரு இல்லை நான் தான் சகோதரம் அக்கா நான் தங்கச்சி 2 பேர் தான் எங்களுக்கு ஆம்பளை பக்கத்துலேயே ஒருத்தர் உதவி இல்லையா, எல்லாரும் எதிர்பார்த்தான் இருக்கணும். சொந்த வீடு இப்போ நல்லபடியாக நல்லபடியாக கொடுக்குறேன் இது முடி புடம்பெயர்ந்து காட்டுத்தல்ல விடுறான் குச்சி அங்கே கிடா கிடையாதுன்றாலும் பரவாயில்ல அதுக்கு நான் இந்த வெளிக்கிறதுலாம் தண்ணி வாங்குறது அதெல்லாம் குழாய்க்கு நல்லா இருக்கு நான் அடிச்சு தந்தேன். அம்மா கஷ்டப்பட போறான்னு யோசிச்சா இல்லை இந்த 18 வயது தான் இப்படி வந்தேன். இப்போ 58 வயது ஆச்சு. அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தது ஒரு யோசிச்சு போட்டு இருந்து கண்ண முடிக்கிறது பிள்ளைமா நான் தெளிப்பிள்ளை ஆட்டு ஹோட்டலில் போயிட்டு மாதம் கிளினிக்கு மருந்து எடுக்கிறேன். அதே கூட அப்படிதான் என்ன செய்யறேன் இருந்துட்டு ஒழும்ப மாட்டேன் ஜூரின் இருந்துட்டு ஒழும்ப மாட்டேன் தூக்கி விடணும் இந்த மாதிரிலாம் கஷ்டம். அதால எனக்கும் பேரத்தை முட்டு வாரது எனக்கு என்ன மற்ற பேர் நம்ம தூக்குறதுக்கு நான் தானே பார்க்கணும் சவோரும் தான் அப்போ என்னாலே விளையாடுவேன் நான் தான் தூக்கி விட்டுட்டு என்ன செய்கிறது எல்லாமே செய்து கொடுக்குறது. நான் இதுக்கு தானே பார்க்குறேன் நான் செத்துப்பா என்ன எதி வந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் விளையாண்டு கடவுள் தெரியும் கொண்ட கை கடியில் விடுது உங்களை பிடிச்சி கரைச்சின்னு சொல்லுவேன் இல்லை எந்த பிள்ளை கல்லால் எறிகிறது தான் போட்டேன் கல்லால் நான் என்னோட கதைக்குள்ள கதைக்குவேன். வருமானம் என்ன மாதிரி என்னது நாங்கள் இருந்துட்டு இனிப்பு செய்து விற்கிறோம்.
புளியம்பழம் சோளம் மருத்தமே அதை பொறுக்கையிலாண்டதுல கொஞ்சம் பொறுத்து உறுத்து மாப்பிள்ளை அப்படின்னா அது மழை பழுதாக போகுது. அது மாதிரி புளியம்பழம் வாங்கி பொறுத்து அதை விற்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்கிறேன். இந்த திரும்புகிற வசதி நலன்புரி வர்றதா நலன்புரி காக்கா உதவி செய்கிறது என்ன இனி போல என்ன செய்வீங்க? நான் இந்த பேர் தெம்பளை பலகாரம் அதை செய்து அருந்தி உறவு கொடுத்து லட்டு செய்து கொடுத்தாரு காசு செய்து. நாங்கள் இப்படி ஒரு ஒரு ஆக்கிட்ட உதவி வாங்கி இப்படி 7 ஆக்களை பார்த்து உதவி செய்கிறோம். நாங்கள் அப்படி தான் நாங்கள் கேட்டு இப்படி இங்கே வந்து நாங்கள் இது ஒரு புத்தகத்தில் இருந்த ஒரு ஆள் செய்ய சொல்லி காசு வந்தது. நல்ல சேவை. சில பேரோட வசதி இருந்தும் ஒரு செய்யாத கொடுக்காதவங்களுக்கு எப்படி நாளெல்லாம் கிடைக்கும். இவ்வளோ காசு கட்ட வச்சுருந்தாலும் கொடுக்காதவங்க மேலே பேரையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வருமானம் ஒரு மாதத்துக்கு போதுமா இருக்குதா இல்லது கஷ்டப்படுற நீங்க? பரவாயில்ல போராட்டியும் பரவாயில்ல நல்லா பிடிக்காது 2 பேருக்கும் தாரவே ஒரு மாதிரி கொஞ்சம் சமாளிக்கிறேன். இப்போ இந்த வளவு உங்களோட பேர்ல தான் இருக்கா? இந்த பேர்ல இருக்கு. உங்களுக்கு பிறகு இருக்கிறதுக்கு யாராவது இருக்கணுமா? எனக்கு ஒரு பக்கத்து வீடு கோயில் இடங்களை நம்ப கூடாது. அதோட கோயில் தாருங்க கோயிலுக்கு சமைக்க விடாம இல்லை ஒன்று இல்லை எடுத்துருக்கு. நான் கொஞ்சம் மங்கால காரணத்துக்கு அம்மா இருக்க சொன்னாங்க ஃபுல்லாக கோயிலுக்கு சொன்னாங்க. கோயிலை தானே பறிச்சு கோயில் நான் தரேன் கோயிலுக்கு கொஞ்சம் அனுபவம் பண்ணேன். இப்போ வந்து ஊட்ட தாருங்க ஊட்டையும் சேர்த்தேன். அந்த அப்படி அம்மாவும் மட்டுக்கு அது மாறில்ல அவ்வளோ தாருங்க உங்களுக்கு தாருங்க ஒன்றும் கொடுக்க. கோயிலால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வியோ? அப்போ புரியுது. அப்போ நீங்கள் செய்ய தேவையில்லை. அப்படி செய்தாலும் இருக்கிறவையில் கொடுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து இடத்த கேட்குறது பிள்ளையான விஷயம். மாலை கணக்காக வச்சுருந்தேன் பெரிய ஆசத்துல 3 மாதமாக அடைக்காது பெருக்கர் வந்து மாற நிற்கிறது. நீங்கள் நின்று அம்மா சுட்டு கொண்டு எனக்கு இல்லாமல் நாரி இல்லை நீங்கள் பறித்தோம் 3 மாதம் தூக்கி பார்க்குறேன். ஒரு தடவை வந்து நிற்கிறேன். இப்போ என்னடா காணி வைக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆதரம் தான் வந்து நிற்கிறேன் காணிக்கிறேன். அது 3 மாதம் கொடுத்து நிற்கிறது. இப்போ 3 மாதம் கொஞ்சம் 3 மாதம் உடம்பு நடைமுறை தான் திருப்பி 3 மாதத்துல அம்மா திருத்தவன். அது மட்டும் மாறி மாறி வாட்ட சொந்த அம்மா சமையல் பிள்ளைக்கு அதை கதைக்கு ஒன்று சுத்த விட்டு போகுது. இப்போ காணிங்க இருக்க மற்ற உங்களுக்கு சொந்த கண்ணா நீங்கள் இதை காணிங்க இருக்கிறாங்க. எவ்வளோ காலமாக இல்லை 2 வருஷம் இது கண்பாது ரோட்டில் போனாலும் பையன் சைக்கிளில் தாரத்தில் போகுது கண்பாது. உங்களுக்கு வருமானம் ஒரு மாதத்துக்கு போதுமா இருக்குதா இல்லது கஷ்டப்படுற நீங்க? பரவாயில்ல போராட்டியும் பரவாயில்ல நல்லா பிடிக்காது 2 பேருக்கும் தாரவே ஒரு மாதிரி கொஞ்சம் சமாளிக்கிறேன். அதோட கோயில் தாருங்க கோயிலுக்கு சமைக்க விடாம இல்லை ஒன்றும் இல்லை எடுத்துருக்கு. நான் கொஞ்சம் மங்கால காரணத்துக்கு அம்மா இருக்க சொன்னாங்க ஃபுல்லாக கோயிலுக்கு. கோயிலால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வியோ? அப்போ புரியுது. நீங்கள் செய்ய தேவையில்லை. அப்படி செய்தாலும் பரவாயில்ல. வித்தா காலமாக இல்லை 2 வருஷம் மற்ற இருக்கிறவையில் கொடுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து இடத்த கேட்குறது பிள்ளையான விஷயம். அப்படின்னு சரி கோயிலுக்கு நாங்களும் கொஞ்சம் கதை சேர்த்து போடுவோம். கோயிலுக்கு கொஞ்சம் அங்கால காரணம் ஐயா கோயில் ஐயா அப்படி கொடுக்கீங்க நம்பவே இல்லாது. நான் அப்படி மற்ற கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வேறு பின்னும் வெளிநாட்டுக்காரர் அது தண்டை உங்களோட நிலைமை இப்படி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கோயிலுக்கு மற்றவரைக்கு போகக்கூடாது கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அம்மா போய் சிட்டு டைம் இருக்குது அவசரமாக போயிட்டு நான் எல்லாரும் சாகிறோம் சாமிட்டு சாகிறோம் அப்படி போகிறது அப்படியே கடவுள் ஏதோ பார்த்துக்கொள்ளட்டும் அப்படி தண்டையில் அதோ. புனிதமான ரமலான் மாதத்தில் தர்மத்தின் உயரிய நோக்கத்தை உணர்ந்து இனம் மதம் கடந்து தேவையுள்ள ஒரு குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க முன்வந்த அந்த நல்ல உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். நல்ல செயல்கள் ஒரு சங்கிலி தொடர் போன்றவை. அதாவது புத்தகத்தில் இருந்து முதலில் கரம் கொடுத்த நண்பர் இன்று தன் நண்பரையும் எமது அறப்பணியில் இணைத்திருக்கிறார். இது மனிதாபிமானத்தின் உச்சம். இந்த குடும்பத்திற்கு உதவ காரணமாக இருந்த அந்த புத்தளம் நண்பருக்கு மீண்டும் எமது நன்றிகள்.